ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் அல்லாஹ்வின் தூதரோடு ஈமான் கொண்ட ஒரு நபித்தோழர் தான் அவுஸ் இப்னு சாமித் என்கிற நபித்தோழர். கொஞ்சம் வயதானவர். அல்லாஹ்வின் தூதரோடு அவர் இருக்கிறார். அவருக்கு ஒரு மனைவி ஹவுலா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா என்கிற ஒரு மனைவி. இருவரும் மகிழ்ச்சியாக வாழுகிறார்கள். அவர்கள் ஊடாக குழந்தைகளும் வருகிறது. அவருடைய கணவர் அவுஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய அந்த வயது மூப்பு காரணமாக ஒரு சண்டை இருவருக்கு மத்தியில் ஏற்படுகிறது. மனைவி கணவனுக்கு மத்தியில் சண்டை ஏற்படுகிறது. தன்னுடைய மனைவியை பார்த்து அவர் சொன்னார், அன்சி அலைய கதஹரில் உம்மி. அந்த சண்டை வருகிறது, பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. தன்னுடைய மனைவி ஹவுலாவை பார்த்து அவுஸ் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், உன்னுடைய முதுகு என்னுடைய தாயுடைய முதுகுக்கு ஒப்பாக இருக்கிறது என்று சொல்லிவிடுகிறார். அரபுகளுக்கு மத்தியில் இருந்த ஒரு விவாகரத்து முறை, வாழ்க்கையிலிருந்து பிரிய வேண்டும் என்று சொன்னால் உன்னுடைய முதுகு என்னுடைய தாயுடைய முதுகு போன்று இருக்கிறது என்று சொன்னால் விவாகரத்து நடந்துவிடும். அதற்கு மேலாக இருவரும் சேர்ந்து வாழ முடியாது. ஏன்? தாயை திருமணம் செய்வது ஹராம். எனவே மனைவியை பார்த்து உன்னுடைய முதுகு என்னுடைய தாயுடைய முதுகுக்கு ஒப்பாக இருக்கிறது என்று சொல்லிவிடுகிறார். இருவரும் பிரிகிறார்கள். ஒரு கட்டத்தில் அவுஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அதை குறித்து கவலைப்படுகிறார். நம் தெரியாமல் சொல்லிவிட்டோமே, கோபத்தில் வெளிப்பட்ட வார்த்தை. இருவருக்கு மத்தியில் ஒரு இணைப்பு வருகிறது, எப்படியாவது நாம் சேர வேண்டும். ஆனால் அரபுகள் பயன்படுத்தக்கூடிய இந்த சட்டம் திஹார் என்று பதிவு செய்வார்கள். திஹார் என்று பதிவு செய்வார் இந்த சட்டம். இந்த சட்டத்தை என்னுடைய கணவர் ஏற்றி இருக்கிறார். இந்த சட்டத்தை எப்படி நீக்க வேண்டும், அல்லாஹ்வின் தூதரிடத்தில் எப்படி நாம் மீண்டும் இணைந்து கொள்ள வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் வருகிறார். அல்லாஹ்வின் தூதரை சந்திக்கிறார். யார் சந்திக்கிறார்? ஹவுலா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. ஹவுலா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா இந்த சட்டத்தை குறித்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் வருகை தருகிறார். வந்து, அல்லாஹ்வின் தூதரே, என்னுடைய கணவர் அவுஸ், நான் அவர் மகிழ்ச்சியாகத்தான் வாழ்ந்து கொண்டிருந்தோம். என்னை அவர் நான் வாலிப பெண்ணாக இருக்கும் பொழுது திருமணம் முடித்தார். எங்கள் இருவருக்கும் குழந்தைகளும் பிறக்குகிறது. ஆனால் ஒரு சண்டை எங்களுக்கு மத்தியில் ஏற்பட்ட காரணத்தால் என்னை பார்த்து லிஹாருடைய சட்டத்தை சொல்லிவிட்டார். என்னுடைய முதுகு அவருடைய தாயுடைய முதுகுக்கு ஒப்பாக இருக்கிறது என்று சொல்லிவிட்டார். இதனுடைய சட்டம் என்ன என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அந்த பெண்மணி கேட்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு என்ன சொல்ல வேண்டும் என்று தெரியவில்லை. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மா இந்தி அம்ருக ஷைஉன், உன்னுடைய விடயத்தில் என்ன சொல்வது என்று எனக்கு தெரியவில்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வசனத்தை இறக்கினால் தான் அல்லாஹ்வின் தூதர் சொல்ல முடியும். அல்லாஹு அக்பர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் வஹி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், எப்படி இந்த லிஹா நடந்து விட்டது, இதை குறித்து எனக்கு எந்த ஒரு அறிவும் இல்லை என்று சொல்லிவிடுகிறார். அந்த பெண்மணியும் ரசூலுல்லாஹோடு விவாதம் செய்கிறார். அல்லாஹு அக்பர். டிபேட் செய்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதரோடு பேசுகிறார்கள். அல்லாஹ்வின் தூதரிடத்தில் முறையிடுகிறார்கள். நான் அல்லாஹ்விடத்தில் இதற்காக முறையிடுகிறேன் என்று சொல்லி அந்த பெண்மணி சென்று விடுகிறார். இப்னு மாஜா அவர்கள் 188வது செய்தியாக பதிவு செய்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், அந்த பெண்மணி அல்லாஹ்வின் தூதரிடத்தில் வந்தார்கள். லக்கத் ஜாஅத்தில் முஜாதலத்து இல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் தூதரோடு அந்த பெண்மணி வந்து உட்கார்ந்து விவாதம் செய்கிறாள். வ அன ஃபி நாஹியத்தில் பைத்தி, நான் வீட்டுக்கு ஒரு ஓரத்தில் உட்கார்ந்திருந்தேன். அவர்கள் என்ன பேசுகிறார்கள், அந்த பெண்மணி என்ன பேசுகிறார் என்று கூட எனக்கு கேட்கவில்லை. அந்த பெண்மணி அல்லாஹ்வின் தூதரிடத்தில் எந்த ஒரு இஷ்யூவை பற்றி பேசுகிறார்கள் என்று கூட எனக்கு தெரியவில்லை. அந்த பெண்மணியும் சென்று விடுகிறார்.
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பெண்மணியுடைய அந்த வாதம், அந்த பெண்மணியுடைய அந்த பேச்சு, அந்த பெண்மணியுடைய மன ஒலி, என்னுடைய கணவரோடு நான் இணைந்து கொள்ள வேண்டும், என்னுடைய கணவரோடு நான் சேர்ந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ்வின் தூதரிடத்தில் முறையிடுகிறார். கடைசியில் அல்லாஹ்விடத்தில் நான் முறையிடுகிறேன் என்று சொல்கிறார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனில் சூரா முஜாதலாவுடைய 1, 2, 3, 4 வசனத்தை அர்ஷின் மீது உயர்ந்த ரப்புல் ஆலமீன் ஹவுலா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்காக அல்லாஹ் இறக்கினார். அல்லாஹு அக்பர். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், கத் சமிஅ அல்லாஹு கௌலல் லதி துஜாதிலுக ஃபி ஸௌஜிஹா, கத் சமிஅ அல்லாஹு கௌலல் லதி துஜாதிலுக ஃபி ஸௌஜிஹா. அல்லாஹ் இறக்குகிறான். நபியே, உங்களிடத்தில் விவாதம் செய்ய வந்தாரே கணவனை குறித்து, அவள் பேசிய வார்த்தையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்டு விட்டான். கத் சமிஅ அல்லாஹ், அல்லாஹ் கேட்டு விட்டான். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், அவர்கள் பேசியது எனக்கு கேட்கவில்லை, அல்லாஹ் கேட்டு விட்டான். வ தஸ்தகி இலல்லாஹ், அவர் அல்லாஹ்விடத்திலே முறையிட்டால், வல்லாஹு யஸ்மஹு தஹாவுரகுமா, அவர்கள் நீங்களும் அவர்களும் மத்தியில் நீங்கள் உரையாடுவதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செவியிடுகிறான். இன்னல்லாஹ ஸமீஉன் பஸீர், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்கக்கூடியவன், பார்க்கக்கூடியவன் என்பதாக அல் குர்ஆனில் அல்லாஹ் முதல் வசனத்தை இறக்குகிறார். நபி, உங்களிடத்தில் அந்த பெண்மணி பேசினார், விவாதம் புரிந்தாள், அவருடைய பேச்சை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், நான் கேட்டுவிட்டேன், இதோ அதற்கான சட்டத்தை நான் இறக்குகிறேன். அல்லாஹ் சொல்கிறான், அல்லதீன யுதாஹிரூன மின்கும் மின் நிசாஇஹிம் மா ஹுன்ன உம்மஹாத்திஹிம். அல்லாஹ் சொல்கிறான், யார் ஒருவர் தங்களுடைய மனைவிமார்களுக்கு லிஹார் செய்கிறார்களோ, மின் நிசாஇஹிம் மா ஹுன்ன உம்மஹாத்திஹிம், ஒருபொழுதும் அவர்களுடைய மனைவிமார்கள் அவர்களுடைய தாய்மார்களாக ஆக முடியாது. இன் உம்மஹாத்துஹும் இல்லல்லாஹி வலத்னஹும், அல்லாஹ் சொல்கிறான், அவர்களுடைய தாய்மார்கள் தான் அவர்களுடைய தாய்மார்கள். அவுஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்லிவிட்டார்கள், லிஹாருடைய சட்டத்தை வெளிப்படுத்தி விட்டார்கள். அல்லாஹ் சொல்கிறான், அவருடைய மனைவிமாரை பற்றி அவர் உன்னுடைய முதுகு என்னுடைய தாயுடைய முதுகுக்கு ஒப்பாக இருக்கிறது என்று சொல்லிவிட்டால், உடனே அந்த பெண்மணி, அந்த மனைவி அவள் தாயாக ஆகிவிட மாட்டாள். யார் அவர்களை பெற்றார்களோ அவர்கள்தான் அவருடைய தாயாக இருக்க முடியும். وَإِنَّهُمْ لَيَقُولُونَ مُنْكَرًا مِنَ الْقَوْلِ وَزُورًا. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், அவர் சொல்லியது என்ன தெரியுமா? கெட்டதும் வார்த்தைகளில் மிக கெட்டதும் பொய்யும் ஆகும் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். அவுஸ் பயன்படுத்திய வார்த்தை இருக்கிறதே, உன்னுடைய முதுகு என்னுடைய தாயுடைய முதுகு ஒப்பாக இருக்கிறது என்று சொன்னாரே, இந்த வார்த்தை என்பது வார்த்தைகளில் மிக கெட்டதும் பொய்யுமாகும். وَإِنَّ اللَّهَ لَعَفُوٌّ غَفُورٌ. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிக்கக்கூடிய என்பதாக அல் குர்ஆன் இறக்கிவிட்டு அதற்கான கஃபாராவையும் அல்லாஹ் சொல்கிறான். வல்லதீன யுதாஹிரூன மின் நிசாஇஹிம் ثم يعودون لما قالوا. அல்லாஹ் சொல்கிறான், யார் ஒருவர் தன்னுடைய மனைவிமாரிடத்தில் லிஹாரை செய்கிறார்களோ, லிஹாருடைய சட்டத்தை வெளிப்படுத்துகிறார்களோ, மீண்டும் சொன்னதற்கு பிறகு மீண்டும் அவர்கள் சேர விரும்பினால் வதஹ்ரீரு ரக்பத்தின், அவர்கள் ஒரு அடிமையை விடுதலை செய்யட்டும். அவர்கள் இணைவதற்கு முன்பதாக ஒரு அடிமையை விடுதலை செய்யட்டும் என்பதாக அல் குர்ஆன் அல்லாஹ் சொல்கிறான். தாலிகும் துஅபூன பிஹி, இதுதான் அல்லாஹ் புறத்தில் இருந்து வந்த சட்டம் என்பதாக அல்லாஹ் சொல்லிவிட்டு வல்லாஹு பிமா தஅமலூன கபீர், நீங்கள் செய்வதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நன்கு ஆழ்ந்து அறிபவனாக இருக்கிறான். ஃபமல்லம் யஜித், யார் ஒரு ஏழையை விடுதலை செய்ய சக்தி பெறவில்லையோ, ஃபஸியாமு ஷஹ்ரைனி முத்ததாபிஐனி, அவர் 2 மாதங்கள் தொடர்ச்சியாக நோன்பு நோற்கட்டும். அவர்கள் இணைவதற்கு முன்பதாக ஃபமல்லம் யஸ்ததீஉ, யார் நோன்பு நோற்கவும் முடியவில்லையோ, வைதஆமு 60 மிஸ்கீனன், அவர்கள் 60 ஏழைகளுக்கு உணவளிக்கட்டும். ذَلِكَ لِتُؤْمِنُوا بِاللَّهِ وَرَسُولِهِ, அல்லாஹ்வை ஈமான் கொண்டவர்களுக்கும் ரசூலுல்லாஹ்வை ஈமான் கொண்டவர்களுக்கும் இதுதான் சிறந்தது. வதில்க ஹுதூதுல்லாஹ், இதுதான் அல்லாஹ்வுடைய சட்டம். வலில் காஃபிரீன அஸாபுன் அலீம், காஃபிர்களுக்கு வலி தரக்கூடிய வேதனை இருக்கிறது என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா முஜாதலாவுடைய முதல் 4 வசனத்தையும் ஹவுலா ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய விஷயத்தில் அல்லாஹ் இறக்குகிறார்.